crust is made up of many tectonic plates. There are 7 main plates and there are a number of minor plates also we have studied earlier, right? So here these tectonic plates drift towards different directions, right? In the tectonic plates எல்லாமே அது ஃபிக்ஸ் ஆகி இருக்குதுன்னு சொன்னா they are drift means அது மிதந்துட்டு இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க, right? Those tectonic plates are drift towards different direction. அது எல்லாமே ஒவ்வொரு திசையை நோக்கி மிதந்துட்டு இருக்கும். இட் மீன்ஸ் அதோட மூவ்மெண்ட்ஸ் ஒவ்வொரு டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ்மெண்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டெக்டானிக் பிளேட்ஸும் ஒவ்வொரு டிரெக்ஷனை பார்த்து அதோட மூவ்மெண்ட் இருக்கும், right? And earthquakes are caused as they collide with each other, causing powerful movements at the margins, right? They are telling earthquakes are caused. அப்ப இந்த டெக்டானிக் பிளேட்ஸ்ல ஏற்படுற அங்கே ஏற்படுற அந்த ராக் மாசஸ்ல வர அந்த ஷாக் வேவ்ஸ்னு தானே பார்த்தோம். அந்த ஷாக் வேவ்ஸ்ல இருந்து தானே அந்த எர்த்குவேக் வருதுன்னு நாங்க பார்த்தோம். அப்ப என்ன சொல்றாங்க, அந்த ஷாக் வேவ்ஸ் வாரத்துக்கு என்ன ரீசன், ரைட்? அந்த மூமெண்ட்ஸ்ல அந்த ஷாக் வேவ்ஸ் வாரத்துக்கு என்ன ரீசன் பார்த்தா the drifting tectonic plates sometimes they collide. collide means அந்த மிதந்துகிட்டு இருக்கிற டெக்டானிக் பிளேட் சம்டைம்ஸ் ஒண்ணுக்கொன்னு அது மோதிக்கொள்ளும், முட்டும், ரைட்? அப்படி முட்டுற நேரம் அது வேகமா மோதினால், ரைட், அப்படி வேகமா உரசிப்பட்டு அதுல இருந்து பவர்ஃபுல் மூவ்மெண்ட்ஸ் அட் த மார்ஜின்ஸ் அப்படின்னு சொன்னா திடீர்னு ஒரு சடுதியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அசைவொன்னு அந்த மார்ஜின்ஸ் கிட்ட ஏற்பட்டா அது மூலமா வர அந்த ஷாக் வேவ்ஸ் அந்த ராக் மாசஸ் கூடாக வந்து அந்த ஷாக் வேவ்ஸ் அப்படியே அந்த சர்ஃபேஸ அது ரீச் பண்ற நேரம் தான் அந்த எர்த்குவேக் வந்து மேலே இருக்கிற பீப்புளால ஃபீல் பண்ணப்படுது, ரைட்? அப்ப பாருங்க, they collide with each other causing powerful movements at the margins, right? So here earthquakes also occur due to the faults that are created on the earth's surface during the volcanic activity, right? Volcanic activity இருக்குது. You all know that எரிமலை வெடிக்கிற நேரம் those lava அந்த உள்ளுக்கு இருந்து வர லாவா அதெல்லாம் மேல வந்து மேல அது ஸ்டோர் ஆகிற நேரம் there are many faults. faults mean பிழைகள் இல்ல, எர்த்ல இருக்கிற மேற்பகுதியில அந்த எரிமலையில இருந்து அப்படி வடிஞ்சு வர லாவாவெல்லாம் மேல வந்து நிறைய ஃபால்ஸ் இடங்களை உருவாக்கும். அது அப்படி படிஞ்சு வர புதுசா உருவாகிற இடங்களை also occur due to faults that are created on the earth surface during the volcanic activity, right? மேல புவியில் ஏற்படக்கூடிய குறைகள்னு தான் சொல்லுவாங்க அந்த ஃபால்ஸ், ரைட்? அந்த மாதிரி ஏற்படக்கூடிய அந்த ஃபால்ஸ்ல தான் என்ன நடக்கும், அந்த மாதிரி பகுதிகள்ல ஈஸியா என்ன நடக்கும், earthquake ஏற்படுமாம், right? Why? Volcanic eruptions already taken place because of the earthquake. Sometimes the volcanic eruption வாரது சம்டைம்ஸ் உள்ளுக்க நடக்கிற, அதாவது உள்ளுக்க நடக்கிற இந்த மாதிரி ஷாக்கிங் வேவ்ஸால earthquakes வந்தா அந்த earthquakes வார நேரம் சில பகுதிகள்ல எந்த பகுதிகள்ல வால்கனோ இருக்குதோ அந்த பகுதிகள்ல உள்ளுக்கு earthquake வந்தா மேல எரிமலை வெடிக்கும். அப்ப பாருங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த ஏற்கனவே வால்கனோ வெடிச்சு அந்த பகுதியில எர்த்க்கு மேல அந்த ஃபால்ஸ் உருவாகி இருந்தா அந்த மாதிரி இடங்கள்லயும் earthquake நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, wait children. But Nishfa, the earthquake. Here, magnitude of earthquake means ஒரு அளவு திட்டம் அல்லது earthquake ஒரு தீவிரத்தன்மைன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு அளவுல அந்த earthquake ஏற்பட்டு இருக்குது, ரைட்?
magnitude or intensity. There are two words, intensity or magnitude. தீவிரத்தன்மைன்னு சொல்லுவாங்க. So we are going to see about the magnitude of earthquakes. You all have studied about seismometer. Seismometer, which is fixed in Palekala in Sri Lanka during science subject la seismometer பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க, right? It is used to measure the intensity or the magnitude of the earthquakes, right? Or right magnitude எவ்வளவு தீவிரம், அந்த எவ்வளவு தீவிரத்தன்மையில எவ்வளவு magnitudeல அந்த earthquake instrument தானது, equipment தானது. So the seismic information, அந்த புவிநூதல், அந்த seismometerல இந்த எடுக்கப்பட்ட அந்த தகவல்கள் is recorded in the right? seismograph சொல்லுவாங்க, right? seismographல தான் அந்த seismometerல இருந்து எடுக்கப்பட்ட அவங்க record பண்றாங்க, right? So the values indicated can be included in a scale. அப்ப அந்த seismometerல indicate பண்ணக்கூடிய அந்த values அவங்க ஒரு அளவு திட்டத்துக்கு கீழே, ஒரு ஸ்கேலுக்கு கீழே கொண்டு வராங்க, ரைட்? அப்ப இந்த seismometerல அளந்த பெறப்பட்ட வெளிவை ஒரு ஸ்கேலுக்கு கொண்டு வர மெத்தட கண்டுபிடிச்சது it was introduced by Charles F. Richter in 1935. 1935ல சார்ல்ஸ் எஃப் ரிச்சர் ஒருத்தர் தான் இந்த values ஸ்கேலுக்கு கொண்டு வர மெத்தட கண்டுபிடிச்சிக்கிறாரு. So it's called the Richter scale. அவர் அந்த இத கொண்டு வந்ததால தான் அந்த ரிச்டர் பேரை வச்சுதான் ரிச்டர் அளவு திட்டம், ரிச்டர் ஸ்கேல் சொல்றாங்க, right? If we listen to the radio or watch on television, when they announce about the earthquake news, right? They announce the news with the rich. இது அவங்க சொல்லித்தான் சொல்லுவாங்க, right? சொல்லித்தான் அவங்க அதை சொல்லுவாங்க. So here the table 6.1 indicates the magnitude result according to the values on the Richter scale, right? அப்ப அளவுகள்ல தான் இந்த earthquake வரும். அப்ப அந்த எந்தெந்த ரிச்டர் அளவுல வந்தா அது எவ்வளவு டேமேஜஸ் தரும் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு தான் இந்த சார்ட். So see the first value 2.0 to 3.5, 2.0ல இருந்து 3.5 வரை, right? So if an earthquake occur in this Richter scale, இந்த Richter scaleல ஒரு earthquake வந்தா anyone cannot feel, but it is recorded on the scale. ஆனா அந்த scale ரெக்கார்ட் பண்ணப்படும், can feel, right? யாருமே ஃபீல் பண்ண மாட்டாங்க. அது சின்ன ஒரு அது 5 to 5.5, right? இந்த ரிச்டர்ல வந்தா everybody feels சொல்லி இத செஞ்சது அத செஞ்சதுன்னு சொல்லி everyone will say the movements during the everyone will feel the movements during that Richter of earthquake. இந்த Richter earthquake எல்லாருமே movements feel பண்ணிருப்பாங்க. And next one 5.5 to 7 வந்தா buildings
Teacher voice right? clear இந்த இல்ல. மாதிரி சின்ன சின்ன damages பில்டிங்களோட register to 8.0 serious right 8.0 எஸ்டர்ல வந்தா கம்ப்ளீட்லி டிஸ்ட்ரக்டிவ் அங்க தரமட்டமாகி நிறைய பீப்புள் அந்த பில்டிங்குள்ள வந்து அந்த மாதிரி டிஸ்ட்ரக்ஷன் தான் வரும். இது டோட்டலி டிஸ்ட்ரக்ட் அந்த இடத்துல டோட்டல் எல்லாமே அழிஞ்சு போயிடும். So here we are going to see zones of the world. உலகத்துல earthquake நடக்கும். earthquake வர places வச்சு there are right உலகத்துல earthquake in a map 6.2 here, right? Then observing map 6.2 boundary zones, right? நான் சொன்ன மாதிரி I have taught you எல்லைகள் இருக்கிற இடங்களை சொன்னேன் can be identified as the areas where நான் பார்த்தோமே நான் constant earthquake ஏற்படுற இடங்கள் தான் இந்த பிளேட் பவுண்டரி ஜோன்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள், right? Tectonic plate 6.2 shows zones where earthquakes take place in the world. earthquake வர இடங்கள் வச்சு இந்த Voice is breaking. A, right? A is here, right? A, the earth. Now, okay. Voice break. No. Yeah, tell me. Now, okay. Now, Oh, okay. so here see children. The part which I have marked are called as Pacific Ring of Fire, right? இந்த நான் mention red color, right? all தெரியும் earth வந்து spherical shapeல இருக்கு shown you அது உருண்டையா இருக்குன்னு தெரியும் தானே. So we are studying this rectangular map for our easy. நான் ஈஸியா இருக்கிறதுக்காக இப்படி rectangular the earth is spherical. Here Pacific Ocean region, so Pacific Ocean region. So here Pacific வலயம்னு சொல்லக்கூடிய இந்த Pacific Ocean இருக்கக்கூடிய ஏரியா என்ன நடக்குது? earthquake right? I think in your area there may be என்ன டீச்சர்?
other Scandinavic ocean சுத்தி இருக்கக்கூடிய ரீஜன்லயும் நிறைய earthquake zones of the world right worldல இதுவும் ஒண்ணு பெசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னு தான் இந்த ஏரியாவை சொல்லுவாங்க. நிறைய earthquake வர்றது இந்த பெசிபிக் ஓஷன் இருக்கிற இடத்துல தான் ரைட். ஜப்பான், இந்தோனேஷியா ரைட், இந்த இடத்துல இந்த இதெல்லாம் தான் இருக்குது இந்த ரீஜன்ஸ்ல இருந்து ஜப்பான் எல்லாம். அப்ப அங்க நிறைய earthquakes வர்றது. And second one here, first one we have seen, second one Mediterranean Himalayan mountain zone. Here this Mediterranean Sea adukkitta Himalayan மலை, இமயமலைன்னு சொல்லக்கூடிய ஹிமாலயன் மவுண்டன் இருக்கிற zone. அந்த ஏரியாலயும் நிறைய earthquakes வருது. It is the second quake zones, right? So the third one, this is the place where Atlantic Ocean is. So see, mid-Atlantic Ocean ridge means here. Mid-Atlantic Ocean ridge. In this is the second biggest ocean of the world. இதுதான் உலகத்திலேயே பெசிபிக் ஓஷனுக்கு நெக்ஸ்டா இருக்கக்கூடிய பெரிய ஓஷன் தான் இது. அப்ப இந்த மிட் அட்லாண்டிக் ஓஷன் ரிட்ஜ்லயும் நிறைய earthquakes வருது. And next one, the African Rift Valley zone, right? Here, this is the, I will mention in another color. This is the African continent, but here you can see an area. Here, this is a part in the corner of the African continent. அந்த African continentல corner partல D ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. This is the African Rift Valley zone, right? ஆப்பிரிக்க பிளவு பள்ளத்தாக்கு வலயம்னு சொல்லுவாங்க. In this part also many earthquakes occur. இங்கேயும் நிறைய நிலநடுக்கம் earthquake வருது. So Pacific Ring of Fire, Mediterranean Himalayan mountain zone, Mid-Atlantic Ocean Ridge, the African Rift Valley zone. These are the 4 major zones, earthquake zones of the world. Okay, children. Now, did you all understand? Yes, teacher, understand. Right. Here we have some few things to learn more. See, impact of earthquakes. I'll finish soon, wait. Here, impact of earthquakes, right? Earthquakes ஆல வரக்கூடிய விளைவுகள் அல்லது தாக்கங்கள் என்னெல்லாம்? First one, right? First one, cracks and faults appear on the crust, right? பிளவுகளும் வெடிப்புகளும், cracks and faults appear on the crust. Earth the crustல வெடிப்புகள் பிளவுகள் ஏற்படும். And second one, landslides, right? Landslides you all know, மண் சரிவு, and also sinking of lands take place in mountainous region, right? Earthquake நடந்தா மண் சரிவு வரும், right? But அதோட எஃபெக்ட் earthquake வர இடத்துல இருந்து sometimes mountainous regionsல நடந்தா, அப்படி இல்லாம வேற ஒரு பிளேஸ்ல நடந்து அதோட எஃபெக்ட் mountainous regionsல காட்டுனா, right? அந்த மாதிரி டைம்கள்ல என்ன நடக்கும்னு சொன்னா, mountainous regionsல lands வந்து நிலம் என்ன செய்யும், தரவுளுக்கு மூழ்கிரும், ரைட்? அந்த ஏரியா, அந்த குறிப்பிட்ட லேண்ட் பார்ட் வந்து அப்படி மண்ணுள்ளுக்கு புதஞ்சு போய்த்திரும், ரைட்? இதுவும் சில இடங்கள்ல நடக்கிறது. இல்லாட்டி திடீர்னு ஒரு மவுண்டனஸ் ரீஜன்ல நடந்தா why this happens ன்னு அவங்க ரீசனை சர்ச் பண்ணி பார்த்தா இன்னொரு இடத்துல சம்டைம்ஸ் இந்த மாதிரி earthquake வந்திருக்கலாம், ரைட்? அதே இடத்துல earthquake வந்தாலும் இப்படி நடக்கும். வேற ஒரு இடத்துல earthquake வந்து அதோட எஃபெக்ட மவுண்டனஸ் ரீஜன்ஸ்ல காட்டினாலும்
sinking of lands take place, right? And the third one, when earthquakes occur in the ocean bed, they cause tsunamis and destroy the coastal areas, the nearby countries, right? ஓஷன் பெட்னு சொல்லக்கூடிய ஓஷன்ல சமுத்திர படுக்கைன்னு சொல்லுவாங்க. ஓஷன்ஸ் மிடில் எல்லாம் இந்த earthquake வந்தா சுனாமி வரும். சுனாமி வந்தா என்ன செய்யும்? நியர்பை கண்ட்ரீஸ்ல அந்த எந்த ஓஷன்ல earthquake வந்திருக்குதோ, எங்க சுனாமி வருதோ அந்த ரீஜன்ல இருந்து கிட்ட கிட்ட இருக்கிற கண்ட்ரீஸ்ல கோஸ்டல் ஏரியாஸ் கரையோர பகுதி எல்லாமே என்ன செய்யும்? டிஸ்ட்ராய் ஆகும், அழிஞ்சு போகும், நிறைய டேமேஜ் வரும். And the last one, damage to human life and property, right? மனித உயிருக்கும் சொத்துக்களுக்கும் சேதம் வரும், ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் டேமேஜஸ் வரும். And destruction of natural drainage system, நேச்சுரலான வாட்டர், அதாவது ரிவர்ஸ், ஃபவுண்டன்ஸ், ஊற்றுக்கள், இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய இயற்கையாக நீர் வழிஞ்சோடக்கூடிய வடிகால் அமைப்புகள், drainage patterns, அதெல்லாம் நேச்சுரலா இருக்கிறது டிஸ்ட்ரக்ட் ஆகும். And also infrastructure facilities, we have studied about the infrastructure facilities in the unit development in the previous unit. So infrastructure facilities இதுல இந்த சுனாமி or earthquakes வந்தா, not tsunami, earthquakes வந்தா நிறைய damage ஆகும். So children, I took more time today, so we have to continue from tsunami. If you have any doubts, please ask me, children. Do you